2026 தேர்தல்ல முதலமைச்சராகன்ற ஒரு பெரும் கனவோட இளைய தளபதி விஜய் வந்து அரசியல் செய்கிறாரு. அவரோட அரசியல் சரியானது தானா அப்படின்னு பார்த்தோமாக்கும் ரொம்ப ரொம்ப மட்டமானது, மிக மோசமானது, கேவலமானது. திமுக அதிமுக வந்து அரசியலை சாக்கடை ஆக்கி வச்சிருந்துச்சு. அதை இந்த இளைய தளபதி விஜய் அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து அரசியலை ஒரு குப்பையா ஆகியிருக்காரு. அவங்க சாக்கடை ஆக்கியிருந்தாங்க, அதுவும் வந்து ஒரு கழிவு. திமுக அதிமுக அரசியலை வந்து சாக்கடையாக்கி வச்சிருந்துச்சு, அதுவும் ஒரு கழிவு. அதே அரசியலை இவர் வந்து குப்பையாக ஆக்கி வச்சிருக்காரு, குப்பையும் ஒரு கழிவு. மொத்தம் இந்த நடிகர் விஜய் வந்து சினிமா சினிமா மாதிரி அரசியலையும் ஆக்கி ஆக்கி வச்சிட்டாரு அப்படின்றது அவரோட 2வது மாநாடு நல்லாவே நம்மளுக்கு காட்டுது. ஒரு முதல் மாநாடு நடத்தினாரு, அதுலயாவது மக்களுக்கு தேவையான கருத்துக்களை பேசுவாரு அப்படின்னு நம்ம பார்த்தோமாக்கும் அதுல எதுவுமே பேசல. சரி, அது ஆரம்பம், அதனால அவர் அப்படி பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம விட்டுட்டாலும், அதுக்கடுத்து வந்து தன்னை வந்து மேம்படுத்திக்கணும். 2வது மாநாட்டிலேயாவது அவர் அதை சரியா செய்வார்னா, முதல் மாநாட்டை காட்டிலும் 2வது மாநாடு ரொம்ப ரொம்ப மொக்க, ஒஸ்ட்டு. அப்ப என்னன்னா, அரசியல் பாடத்துல வந்து விஜய் வந்து ஒரு ஒஸ்ட் மாணவனாக தான் இருக்காரு. அப்படி இருக்க கொஞ்சம் கொஞ்சம் தன்னை வளர்த்திக்கிட்டு இருந்தா அது ஓரளவுக்கு நல்ல மாணவனுக்கான அறிகுறி. ஆனா வந்து 2வது மாநாடுலயும் ரொம்ப ஒரு மொக்கையா ஒரு 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 அரசியல் மாதிரி நடத்தாம ஒரு சினிமா மாதிரி ராம்ப் வாக்கு நடத்துறது, அதுக்கு ஒரு காட்சி பொருள் மாதிரி தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பின்பமா தன்னை மட்டுமே ஒரு ஒரு மாபெரும் ஆக சிறந்த ஒரு கட்டமைப்பா காமிச்சுக்கிறது. விஜயை தாண்டி அங்க ஒண்ணுமே அப்படின்றத விஜயே வந்து ஊக்குவிக்கிறாரு. விஜயை தாண்டி அந்த தாவேகா அப்படின்ற கட்சியில ஒண்ணுமே இல்லை அப்படின்றத விஜய் ரசிகர்கள் தான் என்ன கேட்டாலும், உங்க கட்சியோட கொள்கை என்ன அப்படின்னு கேட்டாலும் தளபதி தளபதி தளபதின்னு கத்துறாங்க. உங்களோட சின்ன என்ன கேட்டாலும் தளபதின்னு கத்துறாங்க. உங்களோட உங்களோட கொள்கை தான் என்ன, நீ என்ன எதுக்குத்தான் வந்திருக்கீங்க, என்னதான் சரி, என்ன கேட்டாலும் ஒரு 4 வார்த்தை பேசுறாங்க. 4 வார்த்தை பேசி முடிச்ச பிறகு ஓன்னு கத்துறாங்க. அது எதுக்கு அப்படி கத்துறாங்கன்னு தெரியல. ஒரு பேட்டி ஒருத்தர் வந்து கேட்கிறாருன்னா, அவங்க கேட்குற கேள்வி பதில் சொல்லணும். அதை விட்டு எல்லாத்துக்கும் தளபதி தளபதின்னு சொல்றது, விஜயனோட சொல்ல மாட்டேங்கிறாங்க, தளபதி தளபதின்னு சொல்றது. அதை சொல்லி முடிச்ச பிறகு ஓன்னு கோரஸா கத்துறது. இது வந்து அங்க இருக்க ஒரு 10 பேரோ 20 பேரோ ஒரு 100 பேரோ 200 பேரோ பண்ணல, அங்க வந்து ஆயிரக்கணக்கான பேர்களும் அதைத்தையும் செய்யறாங்க. அப்ப என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்க அந்த திரை கவர்ச்சியில மோகத்துல மூழ்கி போய் இருப்பவங்களை வந்து ஒண்ணு சேர்த்து மதுரையில காமிச்சிருக்காரு. எல்லாருமே A to Z ஒண்ணு விடாம ஒரே மாதிரி இருக்காங்க. அதையும் தாண்டி திராவிட கட்சிகள்ல எப்படி சேர திருடுறது, வாழைப்பழத்தை திருடுறது, தேங்காயை திருடுறது, மாங்காயை திருடுறது, ஒரு திருடுறத ஒரு நோக்கமா வச்சிருப்பாங்களோ அது மாதிரி இந்த கட்சியிலையும், இந்த தவாக அப்படின்ற கட்சியிலையும் திருடுறத நம்ம ஊக்குவிக்கிறாரு விஜய். அந்த மாநாடு முடிஞ்ச பிறகு தண்ணி கேன்கள் வந்து ஒரு இடத்துல அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த தண்ணி கேன்களை மூட்டை மூட்டையமா தூக்கிட்டு போறாங்க. அது வந்து வந்து ஒரு தலைவன் வந்து நாகரிகமான அரசியலை மக்களுக்கு சொல்றாரா அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு கேடுகட்ட அரசியலை தான் சொல்லி கொடுக்குறாரு. ஏன் இப்படி திருடிட்டு போறாங்கன்னு தெரியல. அவங்க இப்ப திருடர்களா? ஒரு 10 பேர் ஒருத்தர் 2 பேர் பண்ணா பரவாயில்ல, அங்க வந்து பெரும்பான்மையான அந்த விஜயோட ரசிகர்கள் வந்து திருடுறாங்க, தண்ணி கேனை திருடிட்டு போறாங்க. அது திருட்டு தான் சொல்லணும். எடுத்து குடிக்கிறது வேற, மூட்டை மூட்டையா தூக்கிட்டு போறது வேற இல்லையா? இன்னைக்கு தண்ணி கேனை திருடுறாங்க, நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு என்னென்ன திருட மாட்டாங்க அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கு. அதையும் தாண்டி அங்க வந்தவங்க யாருமே அறிவுபூர்வமா பேசல. விஜயே அறிவுபூர்வமா பேசல. அவரு என்ன செய்ய போறாரு? ஒருவேளை 2026 நான் முதலமைச்சர் ஆயிட்டேனாக்கும் நான் இந்ததை செய்வேன், போக்குவரத்து துறையில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இந்த பிரச்சனையை பூரா களைவேன் அப்படின்னு சொல்லலாம். அதை சொல்லலை. நான் அதைத்தான் எதிர்பார்த்தேன். சரி, என் தமிழ்நாட்டோட பிரச்சனைகள்லாம் பேசுவாரு, அதை களைவதற்கான 1008 ஐடியாக்களை வந்து மூளைக்குள்ள வச்சிருப்பாரு அப்படி. ஏன்னா முதல் மாநாடுகள்ல தான் ஒன்றும் சொல்ல, 2வது மாநாட்டிலேயாவது தன்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு மேம்படுத்தி வந்திருப்பாரு அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். என் எதிர்பார்ப்பு ஒருவேளை இருந்தாலுமே அதை அவர் அப்படி சொல்ல மாட்டார் உங்களுக்கு. ஏன்னா ஒரு கூத்தாடி, அவர் ஒரு கூத்தாடி தானே. நம்ம அவர்கிட்ட அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, வெறும் நடிகன். மற்றவங்க எழுதி கொடுத்ததை அப்படி பேசுறவர். இந்த அரசியலுமே மற்றவங்க சொல்லித்தான் செய்கிறாரோ அப்படின்ற எண்ணம் எனக்கு இருக்கு. ஒருவேளை நாம் தமிழருக்கு சீமான் வந்து ஒரு புரட்சியை செஞ்சுட்டு வர்றாரு. ஏன்னா அவர் வந்து இந்த அரசியலே வந்து அடிப்படை அரசியலே மாற்றிட்டு இருக்காரு. அரசியல் சாக்கடையை வந்து தூய்மைப்படுத்திட்டு வர்றாரு. இலவசங்களை ஒழிக்கன்னு இருக்காரு, வறுமை ஏழ்மையை ஒழிப்பேன்னு சொல்லியிருக்காரு, விவசாயத்தை மாற்றுவேன் இருக்காரு, மாணவர்களோட நிலையை மாற்றுவேன் இருக்காரு, மருத்துவத்தோட நிலைமையை மாற்றுவேன் இருக்காரு, குடிநீர்ல இருந்து கல்வியில இருந்து எல்லாத்தையும் மாற்றுவேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆகச்சிறந்த ஒரு
ஒரு கொள்கை கூடாரமா இருக்காரு. அது 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 உங்களுக்கு அவ்வளவு சந்தேகமா இருந்துச்சாக்கும் நீங்க மக்கள் அரசு .comனு ஒண்ணு இருக்கு. அதை போய் நீங்க தட்டி பார்க்கலாம். அதுல வந்து அவ்வளவு சீமானோட கொள்கைகள், சீமானோட கொள்கைன்னே சொல்லலாம். நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகள் அவள்கிட்ட இருக்கு. அப்படி கொள்கையிலே அந்த கட்சி மூழ்கி போயிருக்கு. அப்படி அந்த ஒரு கட்சியை வந்து வீழ்த்தணும், அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த முன்னாடி இருந்த இந்த ஆதிக்க வர்க்கங்கள், ஆண்ட கட்சிகள் எல்லாம் சேர்ந்து சீமானுக்கு எதிராக ஒரு கட்சியை வந்து புதுசா வடிவமைச்சு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு நான் பாக்குறேன். ஏன்னா வந்து சீமான் விஜயோட கொள்கையெல்லாம் பாத்தீங்களாக்கும், அவரோட சீமானோட கட்சியோட நிறங்கள் இருக்கும் பாத்தீங்களா, மஞ்சள் சிவப்பு, அதவே வந்து விஜய் தூக்கி வச்சிருக்காரு. சீமானோட கொள்கைகளை அப்படியே வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற மாதிரி அந்த கொள்கையெல்லாம் அப்படியே பேசிட்டு வர்றாரு. சீமான் எப்படி கத்தி, அதாவது சீமான் வந்து உணர்வு பூர்வமா கத்தி பேசுறாரு. ஆனா இவர் வந்து எடுத்த எடுப்புல இருந்தேவும் கடைசி வரைக்கும் கத்துறாரு, ஒன்றும் புரியல. அந்த மாதிரி சீமானை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணி சீமான்கிட்ட இருக்க அந்த வாக்குகளை பறிச்சிடலாம், அதுக்கு சீமானை வீழ்த்துறதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு யோசிச்ச இந்த ஆண்டா கட்சிகள், ஆண்டு முடிச்ச கட்சிகள், நாசமா போன கட்சிகள் வந்து விஜய் வந்து ஒரு ஒரு துருப்பு சீட்டா பயன்படுத்துறாத்தான் நான் பாக்குறேன். ஏன்னா வந்து அவர் முக்கி பார்த்தாலும் அவருக்கு கொள்கையாவே ஒன்றும் வரலையே. ஒரு கொள்கை, ஒரு சின்ன கொள்கை கூட இல்லை. நான் அதை செய்வேன், போக்குவரத்து துறையில இவ்வளவு பிரச்சனை இருக்கதாம்மா நான் சரி செய்வேன், மருத்துவத்துறையில இவ்வளவு பிரச்சனை இருக்கு நான் அதை சரி செய்வேன், கல்வித்துறையில இவ்வளவு பிரச்சனை இருக்கு சரி செய்வேன் அப்படின்னு சொல்லாம அவரோட கொள்கைன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து படிக்கிறார். 3 தான். குழந்தைகள், பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், இவர்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பேன் அப்படின்றத பேப்பரை பார்த்து படிக்கிறார். இதுதான் அவங்களோட கட்சியோட கொள்கைகளுக்கு. மக்களுக்கு சேவை செய்யறது தானே அரசியல். இதுல நாங்க குழந்தைகளுக்கு அதை மட்டும்தான் செய்வேன் அப்படின்றத பார்த்து படிக்கிறதுல என்ன இருக்கு? அரசியலே மக்களுக்கும் செய்யும் சேவை தானே. இப்ப ஐயா காமராஜர்கிட்ட வந்து கேட்குறாங்க, அரசியல்னா என்னங்கன்னு கேட்குறாங்க. அவர் வந்து இந்த மக்கள் தண்ணி குடத்தை எடுத்துட்டு போராட்டம் பண்றாங்க, அதை போய் என்னன்னு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப அதுதான் அரசியல் அவர் உணர்த்துறாரு. அந்த மாதிரி அரசியல்னா என்னன்னு தெரியாம இந்த கூத்தாடி வந்து 67 77 அப்படின்னு ஏதோ போஸ்டர்ல போட்டு ஒரு பிரம்மாண்டமா பண்ணியிருக்காரு. ஏன்னா காசு தாறுமாறா இருக்கு, அது எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியல. அது அம்புட்டுமே மக்கள் கொடுத்த காசு. அவருக்கு கடினமா படிச்சு ஏதோ ஒரு துறையில ரிசர்ச் பண்ணி, இல்லாட்டி ஒரு பெரிய கண்டுபிடிப்பை கணினி துறையிலேயோ எதுலேயோ உள்ள கண்டுபிடிச்சு, கல்வித்துறையிலேயோ கணினித்துறையில எதுலேயோ வந்து பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு அதை மக்களுக்கு சேவையாக கொண்டு போய் அவர் ஒரு பெரும் பணம் பொருள்லாம் சம்பாதிக்கல. சினிமாவில் கூத்தாடினாரு. கராட்டக்காரவங்க எப்படி ரோட்டில் ஆடுவாங்களோ அது மாதிரி இவர் பெண்களோட கூத்தாடினாரு. அதுவும் இல்லாமல் அவரோட ஆரம்ப காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொச்சையாகவும் சமூகத்தை சீரழிக்கிற மாதிரி படங்கள் இருக்கும். அவரோட பழைய படங்கள்லாம் நம்ம இப்பயுமே பெண் போலீஸை பின்னாடி தடவுனவர் தானே, அவர் தடவுற மாதிரி படம் எடுத்தவர் தானே அவரு வந்து சமூகத்துக்கு அவ்வளோ பெரிய நல்ல ஒருவேளை அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டா பெண் போலீஸ், நம்ம தலைவர் வந்து படத்துல பெண் போலீஸை வந்து பின்னாடி கூடி தவறான செஞ்சாரு, அது நம்மளும் செய்வோம் அப்படின்றது சரியாத்தானே போகும். திமுகவோட மேடைகள்ல வந்து 2 திமுக பொறுப்பாளர்கள் வந்து ஒரு பெண் போலீஸை வந்து ரொம்ப ஆபாசமா நடந்துக்கிறாங்க. அது நடந்துச்சு இப்போ திமுகவோட மேடையில. இவங்க ஒருவேளை விஜய் வந்து ஆட்சிக்கு வந்துட்டா அவங்க என்ன நினைப்பாங்க, விஜயோட தொண்டர்கள், சரி நம்ம தலைவரே படத்துல பண்ணியிருக்காரு நம்மளும் செய்வோம் அப்படின்ட்டு அந்த விஜயோட ரசிகர்கள் அந்த முடிவு எடுக்க செய்வாங்களா? அப்ப என்னன்னா தலைவன் எந்த மாதிரியோ தொண்டர்கள் அந்த மாதிரி. நாம் தமிழர் கட்சியோட மேடைகள்லாம் பாத்தீங்களா குண்டூசி, உண்மையிலேயே குண்டூசி போட்டா சத்தம் கேட்கும். அந்த மாதிரி அவ்வளவு ஒரு நிசப்தம், அப்படியே அமைதி. சீமான் பேச ஆரம்பிச்சா ஒரு 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 சத்தம் இருக்காது. பேசுறதுக்கு முன்னாடியே சத்தம் இருக்காது. சாதாரண தொண்டன் பேசுற போது கூட அந்த கூட்டத்துல சத்தம் இருக்கு. எல்லாருமே வந்து அறிவு கண்ணை திறந்து உட்காந்துருப்பாங்க. ஆனா நான் அந்த விஜயோட மாநாட்டுல பாக்குறேன், சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, கத்திக்கிட்டே இருக்காங்க. விஜய் ஒருவேளை விஜய் பேசுறத கேட்டுட்டு தான் சத்தம் போடுறாங்க உழுக்க நினைச்சா, விஜய் பேசிக்கிட்டு இருக்கும் போதும் சத்தம் போடுறாங்க, பேச்ச நிப்பாட்டினாலும் சத்தம் போடுறாங்க. அந்த ஓடுற சத்தம் நேத்திருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கு. நிருபர்கள் போய் உங்களோட கொள்கை என்னன்னு கேட்டா விஜய் தளபதின்னு கத்திட்டு கடைசியில ஓன்னு கத்துறாங்க பாத்தீங்களா, அந்த சத்தம் 2 நாள் கழிச்சு மாநாடு முடிகிற போதும் ஒன்றரை சத்தம் விஜய் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு, இங்கிட்டு ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. அப்பனா வெறும் சத்தம் மட்டும்தான் இருக்கு. தியேட்டர்ல எப்படி சத்தம் போடுவாங்களோ, தியேட்டர்ல வந்து ஆளுகளை வர வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு கவர்ச்சியான சீனை வைக்கிறது, ஒரு காமெடியான சீனை வைக்கிறது, சண்டை சீன் வைக்கிற மாதிரி தியேட்டர்ல எப்படி பண்ணுவாங்களோ, மக்கள் அப்படியே ஆரவாரம் பண்ணுவாங்களோ, அது மாதிரி இங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அரசியலா இல்ல. அரசியலை வந்து கருணாநிதியும் ஜெயலலிதாவும் சாக்கடை ஆகி வச்சிருந்தா இவர் குப்பையாக்கி வச்சிருக்காரு. வந்தவங்க ஒரு 1 லட்சம் பேர் கூட வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் தமிழ்நாடு முழுக்க இருப்பாங்க உங்களுக்கு.
அது எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த 1,00,000 பேரும் இன்னொரு 1,00,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மொத்தமே ஒரு 2,00,000 3,00,000 5,00,000 வாக்குகள் தான் அவருக்கு விழுவும். அதை தாண்டி அவர் விழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவ்வளவு வந்து அறியாமையில இல்லை. அப்படி விஜய் வேணா நினைக்கலாம், நம்ம வந்து 67 காலகட்டங்கள்ல அண்ணாதுரை முதலமைச்சர் ஆனாரு, 77 காலகட்டங்கள்ல எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, அதனால நம்மளும் வந்து 2026 காலகட்டங்கள்ல ஆயிரலாம் அப்படின்றது வந்து மனக்கோட்டை கட்டுறது தான். அந்த கோட்டை ஒண்ணுக்காவது தவிடுபடியா போகும். அவரு வந்து என்ன சினிமாவில் நடிச்சு கேரவனுக்குள்ள ஏசிக்குள்ள உட்காந்துக்கிட்டு சினிமாவில் நடிச்சாரு. அது மூலியமா எளிதா கிடைச்ச பணத்தை வந்து அரசியல்ல செலவழிக்கிறாரு. செலவழிச்சாலும் 5 ஏசுக்கு பிரயோஜனம் இல்லை. ஒருபோது இவர்னால 2026ல முதலமைச்சர் ஆக முடியாது. அதெல்லாம் நினைச்சு பார்த்தாவே கன்றாவியா இருக்கு. அது தமிழ்நாடு மேலும் மேலும் நாசமா போகும். அது அறிவு சார்ந்த மக்கள் வந்து சிந்திச்சு பார்க்கணும். விஜயெல்லாம் முதலமைச்சரானா தமிழ்நாடு நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத சிந்திச்சு பார்க்கணும். அதையும் தாண்டி விஜய் வந்து அவ்வளவு பக்குவப்பட்ட மனுஷன் மாதிரி தெரியல. ஏன்னா வந்து அந்த மேடையில அவங்க அப்பாவையும் உட்கார வச்சிருக்காரு. அப்ப அவங்க அம்மா கட்டி பிடிச்சி இவருக்கு முத்தம் கொடுக்குறாங்க. அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம புள்ள வந்து பேயால் ஆயிட்டாரு அப்படின்றதுனால அந்த முத்தத்தை கொடுக்குறாங்கன்னு வைங்க. இவர் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி முதுகுல தட்டி கொடுக்குறாரு. அது என்ன ஒரு சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அவங்க அப்பா விஜயை கட்டி பிடிச்சி விஜய்க்கு முதுகுல தட்டி கொடுத்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இவர் ஏன் அவங்க அப்பாவை முதுகுல தட்டி கொடுத்தா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு பாராட்டு, அவங்க அப்பாவுக்கு இதுக்கு இவர் பாராட்டு தெரிவிக்கிறாரு. அப்போ வந்து இது ரொம்ப சிறு பிள்ளைத்தனமா இருக்கு. அதே மாதிரிதான் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி காமராஜர் சீட்ல காமராஜர் நின்றுகிட்டு இருக்காரு, விஜய் வந்து உட்காந்துருக்காரு சீட்ல. அந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்து இளைய காமராஜரேன்னு போட்டு விட்டுருக்காங்க. காமராஜர் இளையவர் ஒழுக, விஜய் பெரியவர் ஒழுக. அப்ப காமராஜர் சீட்ல உட்காந்துருக்காரு, காமராஜர் நின்றுகிட்டு இருக்காரு, விஜய் சீட்ல உட்காந்துருக்காரு இளைய காமராஜர். அந்த மாதிரி அறிவுக்கு ஒவ்வாத செயல்களா விஜயே செய்யறாரு. என்ன பேசுறாருன்னே புரியல. அவர் போன விக்கிரவாண்டி கூட்டத்துல வந்து ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சீமான சொன்னாரு. இந்த கூட்டத்துல மதுரை கூட்டத்துல வந்து ராங் அங்கிள்ன்றாரு. என்னங்க ஒன்னுல ராங் ப்ரோ ஒன்னுல ராங் அங்கிள், இதுதானா? மதிப்புக்குரிய முதலமைச்சர்னு சொல்லிட்டு போகணும். இல்லாட்டி அவருக்கு இருக்க குற்றச்சாட்டுகளை சொல்லுங்க. அதை விட்டு ராங் ப்ரோ ரைட் ப்ரோ சினிமா மாதிரியே அரசியல் ஆக்கிட்டு அது வந்து வேலைக்கு ஆகாது. இவர் வந்து இந்த ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு மொக்கையான அரசியல் செய்யறாரு. அது இப்ப இருக்க காலகட்டத்துல சரியா இருக்காது. அப்போ வந்து ஒன்று விஜய் வந்து நல்ல அரசியல் செய்ய முற்படணும். அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருக்கும் மண்டைக்குள்ள ஒன்றும் இல்லை, அவரோட ரசிகர்களுக்கும் மண்டைக்குள்ள ஒன்றும் இல்லை. அதனால அவர் நல்ல அரசியல் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. மக்களுமே ரொம்ப கூடி போனால் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் வாக்குகள் போடுவாங்க. அதை தாண்டி விஜய் ஒன்றுமே வரப்போறதில்ல. பெரிய அரசியல் மாற்றத்தில் அந்த 2026ல் அவர் ஏற்படுத்த மாட்டார்.